கோவையில் நடந்த கூட்டு பலாத்காரம். இதுல அந்த பொண்ணவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். நீங்க அந்த குற்றவாளி பையில வந்துட்டு சிந்திக்கவே கிடையாதுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்கள் பாக்குறேன். பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு. எடுத்த உடனே முதலில் இருக்கக்கூடிய 2-3 வார்த்தைகளை வைத்து யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ண வேணாம். முழுமையா கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நான் எல்லா போஸ்ட்லயுமே லென்த்தா தான் பேசுவேன். குற்றம் நடப்பதற்கு மெயின் ரீசன் என்னங்கிறத முதல்ல யோசிச்சுட்டு அப்படித்தான் இன்னொரு குற்றவாளிக்கு என்ன பண்ணிக்கிறனோ அப்படிங்கிறத யோசிக்கணும். தான் வீட்டில் கஷ்டப்பட்டு தகப்பன் இறந்து போய் தாய் தன்னுடைய வறுமையிலையோ இல்லை கஷ்டத்திலேயோ அப்பனுக்கு வரக்கூடிய பென்ஷன் பணத்திலேயோ நல்ல ஒரு படிப்புல அந்த பொண்ணு வரணும்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு படிக்க அனுப்புனா தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்க இருந்து வேற யாரையும் லவ் பண்ணல, வண்டி மெக்கானிக் பண்ணி கொடுக்குற ஒரு பையனை லவ் பண்ணி, அதாவது 1ஆம் ஆண்டுலேயே வண்டி மெக்கானிக் பண்ணி கொடுக்குற ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் கூட போய் தனிமைப்பட்ட விஷயமா பேசுறேன்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில, நல்லா கவனிக்கணும், நடு ராத்திரியில ஒதுக்குப்புறமா, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் இருக்காங்க. பொதுவாகவே ஆண்கள் குடிகாரர்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி அந்த மாதிரிதான் இப்ப இந்த நடைமுறையில இருந்துகிட்டே வருது. எங்க பார்த்தாலும் குடி குடி, பாட்டுக்கு 10 ரூபான்னு பாடுறவன் குடிக்கத்தான் செய்யறான், அதை விமர்சனம் பண்றவன் குடிக்கத்தான் செய்யறான், அந்த 10 ரூபாயை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து எனக்கு கூலிங்கா கூடன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறவனும் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க எந்த இடத்துல அமர்ந்து பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். எந்த இடத்துல அமர்ந்து பேசுறீங்க, பெண் உரிமை பறிக்கப்படுது, பெண்ணுக்கு எங்க வேணாலும் உட்கார்ந்து பேசலாம், அதுக்கான உரிமை இருக்குங்கிறது எல்லாருக்கும் அறிந்த ஒன்றுதான். அதுக்காக யானையோ சிறுத்தையோ புலியோ நடமாடுகிற இடத்துல உட்காந்துட்டு நம்மளால இங்கதான் உட்காருவேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல ஒரு பெண்ணுக்கு போகிறதுக்கு என்ன வேணாலும் தகுதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுமதிக்கப்படாத காட்டு பகுதிக்குள்ள நம்மளால கடந்து போக முடியுமா? பெண் உரிமை இல்லையா? நம்ம ஏன் அதை செய்யறது இல்ல? தைரியம் தான் அங்க போக வேண்டியதானே. தாய்க்கு சரியான பிள்ளையா அமையல, சீரியஸா அமைய ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் தாய்கிட்ட விஷயத்த சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தைரியமா அவங்க கையை பிடிச்சி ஊர் உலகத்து முன்னாடி சுத்தி இருந்திருப்பாங்க. தாய்க்கு சரியான பிள்ளையாய் அமையல, சென்ற இடம் தவறு, கூட சென்ற நபரும் தவறு. நல்ல ஒரு ஆண்மகன் இருட்டு பகுதியில கூட்டு போகவே மாட்டான். ஏன்னா அது வருங்கால மனைவி என்ன சூழ்நிலையில அவளை கைவிட போறது கிடையாது. 4 பேர் மத்தியில ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிட்டா நம்ம ஒரு ஆளால சமாளிக்க முடியாதுங்கிறத அவன் யோசிச்சிருந்திருக்கணும். அதை யோசிக்கல. இங்க யாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆண்களும் எவ்வளவு பெரிய பாடி பில்டரா இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனா தொடர்ந்து ஒரே டைம்ல அட்டாக் பண்ற 2 ஆண்களுக்கு மீறி 3வது ஒரு ஆண் நம்மளை அட்டாக் பண்றானா அவனாலேயே தற்காத்து கொள்ள முடியாது. இதுதான் உண்மை. படத்துல வேணா ஹீரோயிசம் காட்டலாம், நிஜத்துல காட்ட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆண்மகனை நம்பி எந்த தைரியத்துல இந்த பொண்ணு போச்சுங்கிறது தெரியல. அது ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா எவ்வளவோ வழிகள் இருக்குங்க. எவ்வளவோ ஆண் நண்பரோட உல்லாசமா சுற்றக்கூடிய எவ்வளவோ வழிகள் இருக்கு. ஏன் பீச்ல பார்க்ல பொது இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்போ எல்லாரும் இன்னொரு ஒரு விஷயம் கேட்கறது என்ன அப்படின்னா, போலீஸ்காரர் ஏன் பாதுகாப்பு அந்த இடத்துல இல்லைன்னு. இதையெல்லாம் நீங்க பண்ண வருவீங்கன்னு சொல்லி தெரியுமா? நல்ல காலத்திலேயே நல்ல விஷயத்தை தட்டி கேட்கிற போலீஸ்காரனை கழுத்தறுத்து விட்டுட்டு போகக்கூடிய இந்த காலத்துல உங்க ஒவ்வொருத்தவருக்கும் எப்படிங்க ஒரு போலீஸ்காரன் பின்னாடியே தெரிய முடியும்? நீங்க பண்ற எல்லா வேலைக்கும் எப்படிங்க ஒரு போலீஸ்காரன் பின்னாடியே தெரிய முடியும்? அவங்க குடும்பம் இல்ல, அவனுக்கு குட்டி இல்ல, இப்படி உங்களுக்கு மாமா வேலை பாக்குறது போலீஸ்காரன் இருக்காங்களா? மற்ற விஷயத்துல போலீஸ்காரன் எந்த அளவுக்கு நம்ம குறை சொல்றோம், அந்த விஷயத்துல போலீஸ்காரன் தட்டி கேட்கல, இந்த விஷயத்துல போலீஸ்காரன் தட்டி கேட்கல, இப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னு. அப்ப இந்த விஷயத்துல போலீஸ்காரன் நடந்துக்கிட்ட சரியான்னு கேட்டா ஒரு விஷயத்துல தவறு பண்ணிருக்காங்க, அந்த தவறு என்னங்கிறத தெளிவா சொல்றேன். இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துல போய் தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இவர் சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் பையன் பண்ணியிருக்கா. நான் ஓப்பனாவே பேசுறேன், இதனால என்ன இருக்கு, ஏன்னா நான் ஒரு பெண்ணை பெற்று இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஓப்பனாவே பேசுறேன் நான். இவரோ இந்த பையனோ நிர்வாணமாக இருந்திருந்தாலும் டோர் கதை ஓப்பன்ல தான், மூடி தான் இருந்தது, ஓப்பன்ல இல்லையில. அவன் கண்ணாடி அடைச்சு உடச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பின் சீட்ல இருந்து முன் சீட்டுக்கு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு நிறுத்திருக்கலாம்ல இல்லையா? வேற ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த பெண்ணையும் தன்னையும் காப்பாத்திருக்கலாம்ல. பதட்டத்துல நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோங்கிறத நம்மளாலே கெஸ் பண்ண முடியாது. தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தெளிவா உட்காந்து யோசிக்கணும். ஒரு வண்டி ஓட்டுற மெக்கானிக்கு இதெல்லாம் தெரியாமையா இருக்கும். இது ஒரு விட்டுட்டு போயிருவாங்கன்ற தைரியத்துல இருந்திருக்கேன். அப்படி கூப்பிட்டு போற ஆண்மகனுக்கு வரக்கூடிய தைரியத்தை தான் நான் சொல்றேன். நான் பையன் எதுக்கு பண்ணானோ பீமனை மாட்டி விட்டானோ அப்படி நான் சிந்திக்கல. கூப்பிட்டு போற ஆண்மகனுக்கு அந்த தைரியம் இருந்திருக்கணும். நிர்வாணம் அந்த இடத்துல 3 பேர் பார்த்திருப்பேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செஞ்சிருந்திருக்கணும், வண்டி எடுத்து வெளியில வந்திருக்கணும். அதையும் செய்யல. தப்பு மேல தப்பு, இது ரெண்டுமே தப்பு மேல தப்பு. ஒதுக்குப்புறமா ஒதுங்கினது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. எல்லாரும் சொல்றீங்க பெண்ணுரிமை பெண்ணுரிமை. கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பை தொலைக்கிறது பெண்ணுரிமையா? இதுதான் வந்துட்டு கலாச்சாரம் சொல்லி கொடுக்குதா? அப்ப நீங்க வந்துட்டு இத எனக்கு தெரியல. இதுல போலீஸ்கார் வந்து அந்த பொண்ணை விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த வார்த்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா மத்த பெண்களுக்கு, மத்த பெண் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன வழிகாட்டுதலா இருக்கீங்க? உங்க வீட்டு பெண்ணுக்குமே நீங்க என்ன வழிகாட்டுதலா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சீரியஸா அந்த போலீஸ்காரர் என்னோட அப்பாவாகவோ சகோதரனாகவோ ஏதோ ஒரு வகையில வச்சு நான் அந்த கேள்வி நான் கேட்கிறேன். அந்த இடத்துல உங்களுடைய பெண் இருந்திருந்தா, பெண்ணுக்கு சம உரிமை இருக்கு, ஓகே நீங்க போகலாம், அந்த பொண்ணு இந்த குறை சொல்லிடுவீங்களா? நீங்க தப்புங்க.
தப்பு, பெண்ணுக்கு உரிமை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வர நேரத்தில் அவன் பண்ணியிருந்தான் அப்படின்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம். இது மிக பெரும் தவறு. இது வந்து இவங்க நார்மலாவே கேஷுவலாவே இருக்கிறதுக்கு ஏதோ இவங்களுடைய எண்ணங்கள் அந்த நேரத்தில் எப்படி ஆச்சுன்னு தெரியல. எங்களோட வீட்டிலே சீரியஸாக சொல்ற ஒரு லிமிடேஷன், இந்த டைமிங் மேலே வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாம எப்போ வெளில போகாதுன்னு சொல்லுவாங்க. எஸ்டேட்ல இருந்து தான் நாங்களாம் வந்துடும், காட்டு பகுதியில இருந்து வந்துருக்கோம். முதல்ல எல்லாம் 6 மணிக்கு மேல எஸ்டேட் பகுதிகளில் வண்டிகள் போறதுக்கு அலௌடு இருந்துச்சு. இப்போ அலௌடு இல்லை. காரணம் என்னன்னா சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கு, யானைகள் நடமாட்டம் இருக்கு, நிறைய விலங்குகள் அப்ப இருந்துச்சு. ஆனா அப்ப நடமாட்டம் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அடிச்சு திங்க ஆரம்பிச்சிட்டு. சோ அதை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாதுகாத்துக்கங்க, யாரையும் வந்து அந்த இடத்துல வந்து உங்களை பிடிச்சு நிப்பாட்டல, உங்களை நீங்களே பாதுகாத்துக்கங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எமர்ஜென்சிக்கு போறதுங்கிறது வேற, வீம்புக்கு ஆக்க திமிருக்குன்னே போறதுங்கிறது வேற இல்லையா? அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கு இந்த இடத்துல ஒரு கடை இருக்கு, இந்த இடத்துல ஆண்கள் வருவாங்க குடிப்பாங்கன்னு தெரியாதா? நாங்கள் இருக்கிற பகுதியுமே வந்துட்டு எங்களுக்கு ஆப்போசிட்ல லாங்ல தான் இருக்கு. இத்தனைக்கும் அங்க இருந்து சரக்கு வாங்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 12 மணிக்கு மேல அந்த சைடு பசங்க குடிக்க தான் வர்றாங்க. ஆனா யாருமே வீட்டை விட்டு வெளியில வரதே இல்லையே. அவங்களுடைய பகுதி நீங்க வீட்டுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கும். ஆனா அங்க போய் உட்காந்து அந்த பசங்க குடிக்க தான் செய்யறாங்க. ஆனா அந்த நேரத்துல எந்த பெண்களும் வெளியில வரதுல, எந்த ஆண்களும் வெளியில வரல, அவர் வேலை உண்டு குழப்பம்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனா வெளியில போனா கண்டிப்பான முறையில ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கத்தான் செய்யும். அப்ப பாதுகாப்பா இருக்க வேண்டியது யாரு? நம்ம தானே பாதுகாப்பா இருக்கணும். பாதுகாப்பா நம்மளே தொலைச்சிட்டு இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுல தப்பு. அதுக்காக அவங்க செஞ்சாங்க சரியா அப்படின்னா அவங்க செஞ்சது அதை விட கேடு கட்டதுன்னா எதுவுமே கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இவர்கள் இவ்வளவு தூரம் தைரியமாக உலா வருகிறார்கள் அப்படின்னா இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா உங்களுடைய சட்டங்களுடைய தண்டனைகள் கம்மின்னு நினைக்கிறேன் நான். ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சா அவன் கைய காலை ஒடிச்சு போடுறதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட். இதை கட் பண்ணி போட்டா நல்லா இது பண்ணிடுவான், அதை கட் பண்ணி போட்டு தள்ளிருங்க. அரசாங்கத்திற்கு அது மட்டும்தான் வேலை, மக்களை காக்குறதா வேலை. அப்படின்னா ஒரு பெண்ணை தன்னுடைய அனுமதி இல்லாமல் இவ்வளவு தூரம் சித்திரவதை செஞ்சு கேவலப்படுத்தி இந்த அளவுக்கு அவளோட மானத்தையும் பறிச்சு எடுத்துட்டு அவன் தென்னாவட்டா போய் மறுபடியும் அதுல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்துட்டு ஜாலியா சுத்தி தெரியுமா? இதெல்லாம் உலகத்துல இருக்கலாம் பார்த்துட்டு தெரியணும். ஆனா அந்த பெண் ஆரம்ப நாள்ல இருந்து சாகுற வரைக்கும் இந்த ஒரு அசிங்கத்தை தாங்கிக்கிட்டு உள்ள சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள்ல போய் ஏதோ நல்ல விஷயத்துல கெட்ட விஷயத்துல போய் நின்னாலும் அந்த பிள்ளைய ஒரு இழிவா பார்க்கத்தான் செய்வான். இந்த சமூகம் பார்க்கத்தான் செய்யும். எப்படி பார்க்காம இருக்கும்? தன் சொந்த குடும்பமே பார்க்கத்தான் செய்யும். நல்ல கருத்து கூட அந்த பிள்ளையால சொல்ல முடியாது. அந்த பிள்ளை மேல தவறு இல்லைனாலும் அந்த பிள்ளை நல்ல கருத்து கூட சொல்ல முடியாது. அவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்கக்கூடிய சமூகத்துல நம்ம இருக்கோம். அப்படி ஒரு கொடுமையை ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய ஒருத்தவனை நீங்க ஜாமீன்ல கொடுத்து வெளியில அனுப்புவீங்க, தண்டனையை கம்மி பண்ணுவீங்க, ஆயுள் கால தண்டனையுமீங்க, அதுக்கப்புறம் நல்லொழுக்கத்தின் பேர்ல வந்துட்டு அவனை விடுறோமீங்க. எப்படி அதை சம்மதிக்கிறீங்க? தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னமும் அந்த தண்டனை வாங்கி கொடுக்குற அதிகாரிகளோ அவங்க வீட்டு பிள்ளை அப்படி செஞ்சிருந்தா அவங்க என்ன மனநிலைமையில இருப்பாங்களோ அந்த மனநிலைமையில வச்சு அந்த தீர்ப்பை கொடுக்கும். இந்த ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இவன் ஓகே இது இவ்வளவுதான் அப்படின்னு வேண்டாம், மாத்தி எழுதுங்க. நீங்க மாத்தி எழுதுனா மட்டும்தான் அடுத்த பெண் மீது இவன் கை வைக்கிறதுக்கு வந்து யோசிப்பான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பொங்கி எழுதுறீங்க பாத்தீங்களா? பொங்கி எழுந்துகிட்டு நீ இவ்வளவு அப்படி சப்போர்ட் பண்ற, அவ்வளவு அந்த பொண்ணு நீ குறை சொல்லிட்ட, நீ இப்படி விமர்சனம் பண்ணிட்ட, அப்புறம் சட்டத்தை நீ எதுக்கு எதிர்பார்க்கற? வீட்டு அக்கா தங்கச்சி ஒருத்தன் பண்ணி நான் அடிச்சு மூஞ்சி முகரை உடச்சு விடு, அதையும் உன்னால செய்ய முடியல. வீடியோ எடுத்து போட்டு அதை பப்ளிஷ் பண்ணி இதை இப்படி பண்றதுக்கே தயாரா இருக்கே தவிர அவன் அந்த இடத்துல தட்டி கேட்கறதுக்கு யாரா இருந்தாலும் முன் வருவாங்கன்ற பயத்தை நீ கொடுத்த அப்படின்னா குற்றங்கள் மேக்சிமம் குறையும். இன்னைக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலும் தூக்குற போனாலும் முடியல, ஒருத்தர் போய் கழுத்துல இருக்கிற செயின் அறுத்துட்டு போனாலும் வீடியோ எடுத்துட்டு உட்காந்துருக்க லேட்டா தான் வந்து என்னன்னு கேட்டுட்டு இருக்க, புருஷனை மாடு முட்டி தள்ளுது, கதவை அடைச்சு விட்டுட்டு உள்ள ஓடுறேன், புருஷன் வந்துட்டு இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு. அப்ப சுயநலம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத யோசிங்க. உங்களாலேயே அதை தட்டி கேட்க முடியலன்னா நீங்க என்ன அரசாங்கத்தை கேட்டுட்டு போறீங்க? நீ தட்டி கேளு, நீ தவற சரி பண்ணு, அதை உன்னால செய்ய முடியல. அப்ப ஒரு போஸ்ட் போட்டா மட்டும் அடுத்த செகண்ட் நீ அதை கேட்க மாட்டேங்கிற, இதை கேட்க மாட்டேங்க. ஏன் வாயில என்ன கொலக்கட்டையா இருக்கு? தட்டி கேட்கிற இடத்துல தான் நீ இருக்க. இந்த கருத்தை நீ சொல்ற அப்படின்னா அப்ப அதை தட்டி கேட்கிற உரிமையும் உனக்கு இருக்கு. அதை கேட்டுட்டு வா. அதை கேட்கறதே கிடையாது, அது என்ன தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதை வீடியோ எடுத்து அதை இன்னொருத்தவங்களுக்கு பதிவு பண்ணி அதை இன்னொருத்தவங்க இவங்களை வந்து லைக் பண்ணணும், இவங்களை வந்து ஃபாலோ பண்ணணும், இவங்களை வந்து இது பண்ணிக்கிறணும். என்னங்கடா நடக்குது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களால ஒரு தவறு நடக்குது, அதை கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் போய் தட்டி கேட்கறவன் தான் ஒரு மனிதத்தன்மை உடையவன். அவனுக்கு தான் கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, அவனுக்கு தான் கமெண்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இல்லாதவே பார்த்துட்டு பேசாம போயிடும். ஆமா, வேடிக்கை பார்க்கறவன் எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்துல பார்த்துட்டு போயிடணும், கேள்வியே கேட்கக்கூடாது. சரியான பாதையில போய் தட்டி கேட்கறே மட்டும்தான் கமெண்ட்ஸ்ல வந்து நீ செய்யலன்னு சொல்லி கேட்கணும். இவனை இன்னொரு நான் சொன்னேன் ஆரம்பத்துல ஒரு விஷயத்த நான் சொன்னேன், போலீஸ்காரங்க மேலே அரசாங்கத்தின் மேலே மிகப்பெரிய தவறு இருக்கு அப்படின்னு. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலர்னால இவங்களுக்கு ஜாமீனை கொடுத்து வழங்கி நீங்க வெளியில அனுப்புறதுனாலதான் மென்மேலும் இவங்க தயவு செஞ்சுட்டே இருக்கீங்க. இந்த ஜாமீன் எடுக்கிறேன் பாத்தீங்களா, இவனுக்கு ஜாமீன் எடுத்தேன் பாருங்க, அவனை தூக்கி முதல்ல உள்ள போட்டு அவன் முதுகுல உடச்சு விடுங்க. நானே இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேண்டுகோளா அதை நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு இதை பகிர்ந்தாலும் சரி, நீங்க இதே விஷயத்த உங்களோட ஐடியில பேசினாலும் சரி, ஜாமீனை ஒருத்தவங்க எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான்ல இவங்களுக்கு அவன் முதுகெலும்பு உடச்சு விடுங்க முதல்ல தூக்கிட்டு போய். அடுத்து இவங்க இதுக்கப்புறம் வாழ்றது தகுதியே இல்லாதவங்க, இவங்களை கூப்பிட்டு போய் நீ ஐயோ ஆல்ரெடி இவங்க மேல கொலை வழக்கு வேற இருக்கு,
அந்த கொலை வழக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்லி செஞ்சு வச்சுதானா இல்ல ஏதோ ஒரு ரீசன் வச்சுதானே அவன் அந்த இடத்த விட்டு ஜாமீன் வாங்கி வந்திருப்பான். வந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு, ஒருத்தவன் மண்டையில வெட்டக்கூடிய தைரியம் இருக்குன்னு அவன் அந்த கொலையை செய்யாம இருந்திருப்பானா? விசாரணையே தேவையில்லை அவனுக்கெல்லாம். அந்த பெண் அடையாளம் காட்டிருச்சு அப்படின்னா அவனுடைய ஆண் உறுப்பை கண்ணந்துண்டமா அறுத்து தூக்கு தண்டனை இல்ல, ஆண் உறுப்பை அறுத்து அப்படியே அவனை வந்து தண்டிச்சு தூக்கி அவங்க அம்மா பாட்ட கொடுத்துட்டு சாம கம்மனு. இதுல இந்த ஹியூமன் ரைட்ஸ்னு ஒண்ணு வரும், இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை கொடுக்கும். அவன் வீட்டுக்குள்ள அங்கே அறுவட்டு கடந்திருந்தாதே தெரிஞ்சிருந்திருக்கும், அவன் வீட்டுக்குள்ள சீர வச்சிருந்தா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் நீட்டிட்டு வராதிங்க, பேப்பர்களை தயவுசெய்து தூக்கிட்டு வராதிங்க. இப்படியா அப்படியா நீ கொடுமைப்படுத்திட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் தண்டனை கொடுக்காதனால இவ்வளவு தைரியமா உலா வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்குனா இவர்கள் வெளியில போய் என்ன செய்வாங்கன்னு ஒரு நீதிபதிக்கு உண்மையிலே மனசுல வந்துட்டு யோசனை வரவே வராதா? இந்த கேஸ் இவங்க மேல இருக்கு, இருந்தும் இவர்களுக்கு நம்ம ஜாமீன் வழங்குறோம், இவர்கள் மீண்டும் போய் ஒரு தவறை இழைத்துட்டு வரமாட்டாங்க, நல்லவங்களா தான் இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கசீலங்களா தான் இருப்பாங்க, ஒழுக்கசீலிகளா தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டே நீங்க வந்துட்டு ஜாமீன் கொடுக்குறீங்களா? என்ன அடிப்படையில இவங்க எல்லாம் ஜாமீன் கொடுக்குறாங்க? அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு இந்த ஜாமீன் இவன் போன தவறு செய்வான்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறதுக்கான ஒரு இதை கொண்டு வாங்க, ஜாமீன் வழங்க முடியாதுன்றதை கொண்டு வாங்க, இதை நிராகரிக்கிறதுக்கானே கொண்டு வாங்க. சின்ன பிள்ளைய ரேப் பண்ணா எனக்கு என்னன்னு தூக்கி போட்டு போனா, எரிச்சு போட்டு தூக்கி போட்டு போனா, அந்த தாய் தாப்பனோட கண்ணீர் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன குழந்தை எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அவன் கெடுத்ததும் இல்லாம அவன் தூக்கி போட்டு எரிச்சு அவன் கொல்லும் போதும் எரிக்கும் பொழுதும் என்ன மாதிரியான ஒரு மனநலம் அந்த பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு என்னங்க மேல்முறையீடு பண்ணி ஈஸியா வெளில வந்துவான். இப்படித்தான் ஒரு விஷயத்திலயும் ஒரு கொலை நடந்துட்டு இருக்கு, ஒரு விஷயத்துல ஒரு கொலை நியாயம் வச்சுக்கிறாங்க, தன்னைத்தானே நியாயம் வச்சுக்கிறாங்க. நீ கூட்டத்துல செத்தாலும் சரி, எங்க போய் செத்தாலும் சரி, ஆக்சிடென்ட் செத்தாலும் சரி, தன்னைத்தானே நியாயம் அளிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்காங்களே தவிர அந்த குற்றத்தை வந்துட்டு உள்ளுக்குள்ள எதிர ஐயோ நம்ம தவறு செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு மூளை செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் வாழவே விடாது ஒரு மனசு தன்மை அப்படியெல்லாம் கிடையாது. மீண்டும் நான் நல்லவனா விமர்சிக்கிறக்காண்டி நான் நல்லவனை காட்டிக்கிறக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுதான் இங்க நடக்குது, திருத்தங்கிறது இங்க கிடையாது. அப்போ உங்களுடைய தண்டனை ஒருத்தவனுக்கு கடுமையாக்கப்பட்டால் அடுத்த செகண்ட் நம்ம சிக்கணும்னா நம்மளை சதைச்சிருவாங்கடா, நம்மளுடைய மரணம் இதை விட மோசமா இருக்கும்டா அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவனுக்கு நீங்க பாடத்தை புகட்டுனா மட்டும்தான் இது மாறும். இது நாங்க எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு. அது என்னத்துக்கிட்டே ஆக்கி தொலைய மாட்டேங்குதுன்னு தெரியல. இல்ல இவங்க வீட்டுல நடந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களே வேற ஒரு ஆளை விட்டு போட்டு தளத்தை செஞ்சிருந்திருப்பீங்க. இவெல்லாம் இருக்கவே கூடாதுன்னு. அப்ப ஏழை வீட்டுலயோ எளிவர்கள் விட கேட்பாராற்ற வீட்லயோ ஆண்கள் இல்லாத வீட்டுலயோ என்ன நடந்தாலும் சரி இது இப்படிதான் போயிட்டு இருக்கும் இல்லையா? என்னைக்கு நீங்க ஒரு கேஸை வந்துட்டு சும்மா பூசி மொழுகிறதுக்காண்டி அங்க மாத்திருக்கோம், இவங்க கைக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி கேஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நீங்க அந்த ஆசிஃபா கேஸ் இதெல்லாம் ரொம்ப பேசக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு பெண்ணை வந்துட்டு பாஜக சீரியஸா சொல்றேன், பாஜக கட்சியெல்லாம் ரேபிஸ்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர்கள். நீங்க எல்லாம் பேசாதீங்க, வாயை திறக்காதீங்கன்னு சொல்றேன் நான். உங்களுடைய மாநிலம் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல ஒரு பெண்ணை 100 பேர் கற்பழிச்சாங்க. என்ன நீங்க எல்லாம் கிழிச்சீங்க? அந்த 100 பேரை இப்ப தூக்கி போட்டு அவனை மிதிச்சீங்களா இல்ல அவனுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உங்களால வாயை திறக்கலாமா நீங்க எல்லாம்? பட்ட பகல்ல பீகார்ல ஒரு பொண்ணை வந்து தூக்கிட்டு போனாங்க, பீகார்ல உத்தரப்பிரதேசல பட்ட பகல்ல தூக்கிட்டு போறான், அது பிச்சை எடுக்கிற ஒரு பெண்ணை. அசிங்கமா இல்ல? என்ன நீங்க தண்டனை வாங்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் வந்துட்டு பாலியல் குற்றத்தை பத்தி நீங்க எல்லாம் வந்துட்டு ஐயோ சட்டம் சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லாதீங்க. முதல்ல நீங்க சரியில்லை, மனுஷ சரியில்லாதப்ப ஆட்சியை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க? இன்னைக்கு உன் வீட்டு பக்கத்துல நடந்துச்சுன்னா அவனை செருப்ப கழட்டி அடிச்சு மூஞ்சி கையால உடச்சு விட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் இந்த சட்டம் இவன் செஞ்சது சரின்ற அளவுக்கு கம்முன்னு அமைதியா போயிடணும். இந்த சட்டத்தை நம்ம கையில எடுக்கணும், அவன் கையில எடுத்துட்டீங்க, நாளைக்கு நம்மளே தப்பு பண்ணாலும் அவன் கேட்பேன்ற பயம் இருக்கும். நீங்க அதை செய்யறது கிடையாது, தட்டி கேட்கறதே கிடையாது, வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. வேடிக்கை பார்க்கறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த சமூகம் இருக்கே தவிர தட்டி கேட்பதற்கான தைரியம் உங்களுக்கு எங்க இருக்கு சொல்லுங்க? அதுக்காக அவனை போய் கத்தி எடுத்து குத்து இல்ல கட்டை எடுத்து அடின்னு சொல்லல, தட்டி கேட்பதற்கான உங்களுக்கு தைரியமே இல்லையே. அப்ப நீங்க வந்துட்டு வேற எழுதுற ஆட்சி சரியில்லை, ஆட்சி செய்யறவங்க எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு போலீஸ்கார் போட முடியும். சுய ஒழுக்கங்கிறது வேணும். தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே எத்தனை பெண்கள் சிறிய குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரு ஆணுனால பாதிக்கப்படுறாங்கன்னு தனிப்பட்ட முறையில ஒரு பெண் கிட்ட கேட்டாதான் தெரியும். அந்த பெண் யாருக்கிட்ட நம்பி சொல்லுவாளோ அவங்க அந்த நம்பிக்கை எங்க நீங்க ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்குறீங்க? யார்கிட்ட போய் சொல்லுவா? எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு பெண் அவர்களுடைய சொந்த பந்தங்கள்னால உறவுகள்னால எங்கேயோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக தான் செஞ்சிருந்திருப்பா. விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த வழி என்னன்னு. அப்போ உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு விஷயத்த வச்சுட்டு நீ ஆட்சியை குறை சொல்ல, அவனை குறை சொல்ல, இவனை குறை சொல்ல, இது தேவையா? கடைசியில செய்யறவ யாரா இருப்பான்? தான் வீட்டு பிள்ளையாதான் இருப்பான். இன்னைக்கு இன்னொருத்தவனை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு அதே விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நடக்கும். கண்டிஷன் பண்ண வேண்டியது நம்ம வீட்டு பிள்ளைகளை. ஓரமா ஒதுங்குறதும் தவறு, இன்னொருத்தரை வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ண வரைக்கும் நம்மளே காப்பாத்திக்கிற முடியாத அளவுக்கு ஒரு மென்டல் பயிலோட போயிருக்கோமே சொல்லிட்டு நம்ம அதை யோசிக்கிறதும் தவறு, நம்ம தாயை துரோகம் பண்றதும் தவறு, இந்த மாதிரி ஜாமீன்ல ஒருத்தவனை விட்டதும் தவறு, அவன் இந்த மாதிரி செஞ்சதும் தவறு, அவனை இன்னமும் உயிரோட வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறான்ட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க, அதுவும் மிகப்பெரிய தவறு. தெரிஞ்சிச்சுன்னா அவனை கரு வறுத்துருங்க, மிச்சம் வைக்காதீங்க. மிச்சம் வச்சீங்க ரொம்ப கஷ்டமாகும்.